ரெண்டாவது மிக முக்கியமான விடயம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர். நான் பல விடயங்களில் பல முறை வந்து இந்த விடயங்களை வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர், இந்த வலு வேறாக்கல் கோட்பாடு அல்லது டொக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ற விடயங்க வந்து நான் நிறைய இடங்களில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை இன்றைக்கு வந்து ஆழமாக வந்து படிப்பேன். இப்போ எப்படின்னா, இப்போ செப்பரேஷன் ஆஃப் பவரில் வந்து 3 விடயம் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனல் செப்பரேஷன் ஆஃப் பவர், அடுத்தது கம்போசிஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர், அடுத்தது செக் அண்ட் பேலன்ஸ். ஒரு நாட்டின் அரசியலமைப்பானது இந்த இந்த பேசிஸில் தான் இருக்கணும். அதாவது ஒரு நாட்டின் பவர் வந்து அல்லது ஒரு நாட்டின வந்து துறை 3 துறை வந்து இருக்கு, மிக முக்கியமான துறை. அதில் முதலாவது துறை எக்ஸிகூட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது நிர்வாகத்துறை. ரெண்டாவது துறை வந்து சட்டவாக்கல் துறைன்னுவாங்க. மூன்றாவது துறை வந்து நீதித்துறைன்னுவாங்க. இந்த மூன்றும் வந்து ஒரு நாட்டின் 3 தூண்கள் மாதிரி மிக பிரதானமான துறைகள். இந்த மூன்றும் வந்து ஒருவர்கிட்ட இருக்கக்கூடாது. அது மூன்றும் செப்பரேஷனாக, மூன்று விதமாக செப்பரேட்டாக இருக்கணும்ன்றதான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது எக்ஸிகூட்டிவ் நிர்வாகத்துறை தனியாக இயங்கணும், நிர்வாகத்துறைக்குள்ளே இருக்கிற ஆக்கள் மற்ற துறைகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். மேலே அது நடைமுறையில் இருக்கான்றது ரெண்டாவது பட்ச விடயம். இந்த 3 துறைகளும் வந்து தனித்தனியாக இயங்கணும் அப்படின்றது தான் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர். அப்போ ஒரு நாட்டின், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் நிர்வாகத்துறையின் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கிறவர் அது வந்து ஜனாதிபதி. அவர் நிர்வாகம் சம்பந்தமான உச்ச அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குமெண்டா அது வந்து ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. இது வந்து எக்ஸிகூட்டிவ் ஹெட்டாக இருப்பார் ஆர் ஜனாதிபதி. அதே மாதிரி சட்டவாக்கல் துறை ஒரு லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. அந்த லெஜிஸ்லேஷன் பவர் வந்து யாருக்கு இருக்குமெண்டா அது பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஒரு சட்டங்களை இயற்ற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்றா அது வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அது தனியாக தான் அதுவும் இயங்கும். நிர்வாகத்துறை வேறையாக இயங்கும். நிர்வாகத்துறையில் ஜனாதிபதி, எக்ஸிகூட்டிவ், ஜனாதிபதி, அதே மாதிரி கேபினட் இருக்கும். ரெண்டும் தான் நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கு. ஜனாதிபதி, கேபினட்ஸ், இப்போ நீங்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேபினட்ஸும் ஜனாதிபதியும் தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பு. அதே மாதிரி சட்டவாக்கல் துறைக்கு பொறுப்பு வந்து பார்லிமெண்ட்.